எல்லா உலக ஆசீர்வாதங்களும் இருந்து ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தருக்கு பிரியமாக இல்லை என்றால் அவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இல்லை, அவங்க முடிவில் நரகத்துக்கு தான் போவாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டவர்களோ ரட்சிக்கப்படாதவர்களோ எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நபராக இருந்தால் முடிவில் நரகத்துக்கு தான் போவாங்க. நான் சொல்லலை, வேத வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 16:26 சீக்கிரமா என்ன இவ்வளவு நேரம் ஆகுது? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும், எல்லாவற்றையும் சம்பாதித்து ஒரு மிகப்பெரிய மேன்மையை, ஒரு மிகப்பெரிய உயர்வை அடைந்தாலும் தன்னுடைய ஆத்துமா பாவத்திலையும் தன்னுடைய ஆத்துமா தன் இஷ்டத்துக்கும் இருக்குமே. ஆனால் கர்த்தருக்கு ஏற்றபடி இல்லை என்றால், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாக இல்லை என்றால் முடிவில் நரகத்துக்கு தான் போவாங்க.